மிதுன ராசிக்கார அன்பர்களே, வரக்கூடிய பங்குனி மாதம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதே போல் அடுத்த ஒரு 15லேருந்து 30 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இந்த ராசிக்காரர்கள் ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்த சில சுவாரஸ்யமான செயல்கள் நடப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். சார், நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஒரு கனவுன்னு சொல்ல முடியாது, அது ஒரு சின்ன ஒரு எய்ம். சார், இதை ஒன்று பண்ணால் பரவாயில்லையா இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அது நடந்துச்சுன்னா பரவாயில்ல. அது ரொம்ப பெரிய எய்ம்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு எய்ம் சார். ரொம்ப நாளாக ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் சார். வண்டி இருக்குது, ஆனால் சின்ன வண்டியாக இருக்குது. பெரிய வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு பெரிய கார் ஒன்று வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் சார். அது கனவுன்னு சொல்ல முடியாது சார், அதை விட நிறைய கனவுகள்லாம் இருக்குது. ஆனால் அந்த கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி பெரிய கனவுகளாக இருக்காது, ஆனால் உங்களோட அத்தியாவசிய தேவையோ அல்லது உங்களை ஒரு ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தையோ ஒரு மனதார செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையுதுங்க. இது ஒரு நல்ல விஷயம் மட்டும் இல்லை, சில எச்சரிக்கையான சில விஷயங்களும் இருக்குது. அதை நான் வீடியோ முழுக்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் நான் சொல்கிறேன். அதே போல் இன்னொரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மிதுன ராசிக்காரர்கள் எப்போதுமே குலதெய்வத்தினுடைய அம்சமாக திகழ்பவர்கள். குலதெய்வத்துக்கு நீங்கள் எது செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கும் திருப்பி கடவுள் செய்யும். அந்த மாதிரி தான் நீங்கள் போய் அப்பா அம்மா எப்படி பார்த்துக்கிறீங்களோ அது மாதிரி குலதெய்வத்துக்கு நீங்கள் போய் அப்பப்போ அட்னன்ஸ் போட்டு ஆகணும். அது ரொம்ப முக்கியம். அதே போல் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பரிகாரங்கள், இந்த மாதிரி ஏதாவது பூஜை, இதெல்லாம் ஒன்றும் கட்டுப்படியாகாது, செல்லுபடியாகாது. என்ன பண்ணாலும் விதியின் போல் அது நடந்தே தரும். இந்த மிதுன ராசிக்காரெல்லாம் இப்போ கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணிகிட்டு இருப்பான். இத்தனை நாளாக நாங்கள் உயிர் படைச்சதே பெரிய இதாக போச்சு, பல கஷ்டத்தை தாண்டிட்டோம், எப்போ தான் நாங்கள் நிம்மதியாக இருப்போம், எப்போ நாங்கள் நீண்ட ஆயுளோடு இருப்போம், எப்போ உடல் ஆரோக்கியமாக இருப்போம், எப்போ மனது ஆரோக்கியமாக இருப்போம், எப்போ எங்களோட கடன்லாம் அடையும் அப்படின்னு ரொம்ப கேள்வியோடு நீங்களாக இருப்பீங்க. எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்களாகவே நடக்க போகுது. நீண்ட ஆயுள் இருக்குது, உடல் ஆரோக்கியம் இருக்குது, கடன் பிரச்சனைகள் தீரப்போது, உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க போகிறீங்க. செல்வ செழிப்போடு 16 செல்வங்களை பெற்று பெருவாழ் வாழ்வதற்கான அற்புதமான காலகட்டம் இனி வரக்கூடிய காலகட்டங்களாக அமையுதுங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாதிரியான பலன்கள் தான் கிடைக்க போகுதுங்க. அதாவது ஒரு ஒரு பாதி நல்ல விஷயமாகவும் பாதி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய விஷயங்களாகவும் இருக்க போகுதுங்க. வழிபட வேண்டிய முக்கியமான தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கும்பிட்டே ஆகணும். இந்த 2026 புத்தாண்டிலே பல்வேறு முக்கியமான கிரகங்கள் இடம்பெற்றிருக்க ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த 2026 சனி பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு பல்வேறு கிரகங்கள் உங்களுடைய கோடுகளில் அமர்ந்து கட்டங்களில் உங்களை வழிநடத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் சில ராசிகளுக்கு ஒவ்வொரு நல்லதை செஞ்சு கொடுத்துருங்க. ஒவ்வொரு பயிற்சியை அது வழங்கிட்டுருக்கும். அதே போல் இந்த கிரகங்களுடைய நிலை மாற்றம் உங்களுடைய இடம் பெயர்ச்சி இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி 12 ராசிகளோட தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த தாக்கங்கள்னால உங்களுக்கு நல்ல பலன்களும், அதே மாதிரி சில ராசிகளுக்கு சின்ன வேறு மாதிரி பலன்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கு. இந்த மார்ச் மாதத்துலேருந்து, அதாவது மார்ச் 3ஆம் தேதியிலேருந்தே சந்திரகிரகணத்தோட மாற்றங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அதை தொடர்ந்து மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சி நடந்துச்சு. இந்த கிரகங்களுடைய மாற்றத்தின்படி 12 ராசிகளிலும் பலன்களை கொடுக்கும். 12 ராசிகளுக்குமே சின்ன வேரியேஷன்ஸோ இல்லை சின்ன ஒரு கரெக்ஷன்ஸோ இல்லை ஏற்கனவே நடந்திருந்த விஷயத்தில் சின்ன ஒரு மாற்றங்கள் உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஆமாம் சார், அது நல்லதாக என்னன்னு தெரியல, ஒரு ஸ்டார்டிங் இப்படி பண்ணிட்டு மறுபடியும் நல்லது செய்ய வேணுமோ அப்படிங்கிற மாதிரி மனதுக்குள்ளேயே ஒரு ஆர்வத்தோடு கூட நீங்கள் இருப்பீங்க. இந்த வாரத்தில் பங்குனி மாதம் பிறக்கிறதுக்கு, இந்த பங்குனி மாதத்தில் பங்குனி உத்திரம், அப்புறம் ராமநவமி, இந்த மாதிரி முக்கியமான சில நாட்கள்லாம் இருக்குது. இதில் முருகர், ராமர், அனுமர், இந்த மாதிரி நிறைய தெய்வங்களுக்கு பெருமாள்லாம் விசேஷமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம். இதில் மார்ச் 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும், பங்குனி 2ஆம் தேதியிலேருந்து பங்குனியில் 8ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு மேலேயே டாப்லேயே இருக்கும் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே. சரி, இந்த மிதுனராசியான சில முக்கியமான விஷயங்களில் ஒரு முதன்மையான விஷயம், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம். இதை முன்னாடியே சொல்லிடுறேன். இதை சொல்லாமல் மற்ற விஷயம்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்க. உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நீங்கள் கவனமாகவே இருக்கணும். பண விஷயத்தில் கொஞ்சம் ஒரு ஹாஃப் ஸ்டேஜ் தான். நீங்கள் ரொம்ப அப்படி லாட்ரி டிக்கெட் அடிக்கும் கடன்லாம் தீர்த்தலாம் அப்படின்னாலாம் இதெல்லாம் யூடியூப்பில் உங்களை ஏமாத்துறது சொல்கிறதுன்னு கூட சொல்லலாம். இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாக தான் நிதானமாக தான் பண்ணி ஆகணும். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி உழைப்பு போட்டிங்க அப்படின்னா உழைப்புக்கான ஊதியம் கிடச்சிட்டே இருக்கும். அதுக்கு மேலே கிடைக்கிறது லக்கு. அதுக்கு மேலே நீங்கள் சும்மா 100 போட்டால் 10,000 கிடைக்கிறதெல்லாம் அது ஜாதகத்தில் உச்சநிலை பெறும் போது உங்களுக்கு அதெல்லாம் நடக்கும். மிதுன ராசி அதே மாதிரி எல்லாம் மிதுன லக்கினத்தில் சார்ந்த நபர்களுக்கு யோக பலன் அதிகமாகவே பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. யோக பலன்னா என்ன, நீங்கள் எது செஞ்சாலும் அதுக்கான ப்ளஸ் பாயிண்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் பழசை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு பரவாயில்லையாகவே தோணும். இது வரைக்கும் இந்த பாதிப்புகள்லாம் ஒவ்வொன்றா நிவர்த்தி ஆகுங்க. இடம் மாற்றம், தொழில் மாற்றம், வியாபார மாற்றம், உத்தியோகத்தில் மாற்றம், படிப்பு மாற்றம் அப்படின்னு பலவிதமான மாற்றங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல காலகட்டமாகவே அமையுது. இதுக்கு முன்னாடி இருந்தது என்ன காலகட்டம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே. சார், ஒவ்வொருத்தருக்கு சில விஷயங்கள் இது மாறக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஆனால் சிலர் அப்பாடா இது சரியாச்சுன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்லாங்க. அதே மாதிரி அனைத்து விதமான மாற்றங்களும் ஏற்கக்கூடிய ஒரு அற்புதமான
ஒரு நல்ல கட்டமாக தான் வந்து உங்களுக்கு வந்து அமையுதுங்க. நல்ல காலகட்டம் தான். காரணம் என்ன அப்படின்னா, சிலதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, உங்களால் சில மாற்றங்கள்லாம் ஏற்றுக்க முடியாது. ஆனால் இந்த மாற்றங்கள்லாம் வந்து உங்களால் ஏற்றுக்க முடியக்கூடிய ஒரு சில காலகட்டங்களாக உங்களுக்கு வந்து அமையுது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து நல்ல 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 யோகங்கள் வந்து உங்களுக்கு உண்டாகுது. எந்த மாதிரி சார் யோகம்? உங்களுக்கு எந்த மாதிரி யோகம் இருந்தால் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில அனுகூலமான விஷயங்கள் அற்புதமாக நடக்க போகுது. அதில் முக்கியமான முடிவுலாம் நீங்கள் வந்து இருக்கீங்க. அதை தொடர்ந்து புதிய வாகனங்கள் வந்து வாங்குவீங்க. உங்களோட சங்கடங்கள் எல்லாமே நிவர்த்தியாகும். வண்டி வாகனம் வாங்குவீங்க. வண்டி வாகனங்கள் தொடர்பான சில விஷயங்களில் வந்து அனுகூலமான சில விஷயங்கள் ஏற்படும். அந்த வண்டி வாகனங்கள் ஏற்கனவே அடமானத்தில் இருந்துச்சுன்னா மீட்டுருவீங்க, லோனில் இருந்துச்சுன்னா சரி பண்ணுவீங்க. அப்படின்னா புதுசாக லோன் போட்டு கூட வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. கையில் காசே இல்லை அப்படின்னாலும் ஆசைப்பட்ட வண்டி வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவீங்க. அப்படின்னா ஒரு வண்டி எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட ஸ்கூட்டரோ இல்லை பெட்ரோல் சம்மந்தப்பட்ட இன்ஜின் இந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்குவீங்க. அதேமாதிரி வேற்றுமொழி மனிதர்கள் அதிகமாக ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மொழி வந்து வேறு மொழிகள் தெரிஞ்ச உங்களுக்கு சில ஆதாயமான சில விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. அதேமாதிரி இழுபறியாக இருந்த நிலைமை எல்லாமே மாறும். பிள்ளைகளோட படிப்பு, தொழில், உத்தியோகம், வியாபாரம், சுபகாரியம் அப்படின்னு அனைத்து விஷயங்கள்லையுமே வந்து ஏற்றம் ஏற்படும். இழுபறியான கேஸ் ஏதாவது எடுத்துகிட்டு இருந்திருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருந்ததில்ல, அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும். ஏற்கனவே பண விஷயங்கள் அதெல்லாம் இருந்ததில்ல, அதெல்லாம் வந்து சரியாகும். அதே மாதிரி மகிழ்ச்சியான ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் அமையுதுங்க. உறவினர்களோட வருகை, நண்பர்களோட வருகை அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்படும். அவங்களால நல்ல நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படும். சில பண்டிகைகளில் நீங்கள் கலந்துவீங்க, சில விசேஷங்களில் நீங்கள் கலந்துவீங்க. விடுபட்ட தெய்வ வழிபாடெலாம் வந்து நல்லபடியாக செய்வீங்க. அதே மாதிரி பதட்டத்தில் இருந்து மீண்டு வருவீங்க. உங்களுக்கு வந்து குலதெய்வத்தினுடைய அருள் பிரகாசமாக கிடைக்கும். ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பண்டிகைகள் நடத்துவீங்க. அதே மாதிரி ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய விநாயகருக்கோ இல்லை ஏதாவது ஒரு செய்வங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகமோ இல்லை சிறப்பு பூஜையோ உங்களால் நடத்தப்படும். அல்லது நீங்கள் அதில் கலந்துக்கிற அளவுக்காவது நீங்கள் வந்து போவீங்க. இத்தனை வருஷமாக அதை பெருசாக போய் பார்க்குறேன் சார், இப்போ போய் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து செய்வீங்க. அதே போல் உங்களுக்கு பிடித்தமான மனிதர்கள் வந்து சந்திக்கக்கூடிய யோகம் வந்து உண்டு. சின்ன வயசில் ஆசைப்பட்டு பார்த்துருப்பீங்க. பழைய காதலியோ, பழைய நண்பரோ, பழைய தோழியோ, இல்லை உங்களோட லைஃப்பில் உங்களை முன்னேற்றி கொண்டு வந்த ஆசிரியர்களோ யாரோ ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து மறுபடியும் பார்த்து அதனால் மனமகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்கள் பாராட்டுற வகையில் அமையுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக போது மாற்றம், முன்னேற்றத்தை எல்லாத்தையுமே வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் இந்த காலகட்டங்கள் அமையுதுங்க. அதே போல் சில முக்கியமான விஷயத்தையும் நான் வந்து சொல்லிடுறேன். இந்த ராசிக்காரர்கள் சில எச்சரிக்கையான சில விஷயத்தையும் நீங்கள் வந்து இருக்கணும். அதே மாதிரி உத்தியோகத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதில் உங்களுக்கு எதிரிகள் அதிகமாக இருக்கலாம். அதே மாதிரி நல்ல நல்ல நண்பர்களும் உங்களுக்கு இருப்பாங்க. நண்பர்களே சில சில மன விஷயங்கள்னால நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு என்கிட்ட வந்து பேசக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அமையுது. அதே மாதிரி எடுத்த காரியம் எல்லாத்துலேயும் வெற்றி ஏற்பட போகுது. தடைப்பட்டு வந்த காரியங்கள் எல்லாமே முன்னேறி வரப்போகுது. உங்களுக்கு பெண்டிங்கில் இந்த ப்ரமோஷன்ஸு, பெண்டிங்கில் இந்த போஸ்டிங்கு இது எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால உங்களுக்கு ஆதாயம் அதிகமாக கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்போகுது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த நரம்பு, மூட்டு, கை வலி, முதுகு வலி, ஜாயின்ட் பெயினு, கால் வலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக டாக்டர் கூட சரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு சில காலகட்டமாகவும் அமையுது. அதே மாதிரி தொழில் ரீதியான உத்வேகமாக நீங்கள் வந்து செயல்படுங்க. தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் உத்வேகமாக செயல்பட்டீங்க அப்படின்னா நன்மை உண்டு. நவகிரகத்தோட புதன் வழிபாடு வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்டாக எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கும். இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் யோசிக்கக்கூடிய சில விஷயத்தில் இது ஒன்றுங்க. தொழிலில் முன்னேற்றம் அடையிறதுக்கு எந்தளவுக்கு நீங்கள் வந்து யோசிக்கிறீங்களோ அந்தளவுக்கு சில முக்கியமான விஷயத்தில் நீங்கள் யோசித்து தான் செயல்படணும். எல்லா ராசிக்காரர்களை விட இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி புதன் பகவானின் வழிபாடு ரொம்ப ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும். இதை விட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நான் ஒன்று சொல்கிறேன். இது நீங்கள் பரிகாரமாக நினச்சாலும் எதாவது நினச்சாலும் சரி, உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தோட்டையும் செக் பண்ணிக்கோங்க. லோக்கலில் பார்த்தாலும் சரி, அல்லது இல்லை சார் நான் இங்கேயே செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு, அதே மாதிரி ஸ்க்ரீனில் நம்பர் ஓடி இருக்குது. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இதை மட்டும் சொல்லுங்கள். உங்களுக்கு A to Z கம்ப்ளீட்டாக எல்லாமே சொல்லிடுவாங்க. இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த கட்டம் இங்கே இருந்தது அப்படின்னா, அதாவது உங்களோட ராசியில் புதனினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் ஜாதகராக நீங்கள் இருந்தால் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஆப்டான காலகட்டம். நான் சொன்ன விஷயங்களை விட ஒரு 100 மடங்கு உங்களுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட் நடக்கும். அது எப்படி சார் தெரிஞ்சிக்குது அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஃபோன் பண்ணி கீழே ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். A to Z கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா முழுமையான ஜாதகத்தை பார்த்துருக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று நல்லா மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தரினுடைய ஜாதகத்தின்படி அவங்களோட வாழ்க்கையை வந்து நடத்துறது ரொம்ப இது. எப்போவுமே பலரோட ஜாதகத்தை மிக்ஸ் பண்ணி தான் வந்து உங்களோட நடத்தைகள் நடக்கும். உங்களோடு பிரயாணிக்கக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், உங்களோடு பிரயாணிக்கக்கூடிய நண்பராக இருக்கட்டும், உங்களோடு பிரயாணிக்கக்கூடிய உறவினர்களாக இருக்கட்டும், உங்களோட மகனோ, மகளோ, மனைவியோ, கணவனோ, உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோ, உங்களோட தாய் தந்தையரோ, அக்கா தம்பி, அக்கா தங்கச்சி, உங்களோட அக்கா பசங்க, அண்ணன் பசங்க, இவங்களுடைய ஜாதகம் கூட உங்களுக்கு வந்து செல்லும்.
ஸோ அதோடைய வெளிப்பாடு கூட உங்களை வந்து சின்ன சின்ன விஷயங்கள்னால உங்களை வந்து மூவ் பண்ண வைக்கும். உங்களுடைய ஏற்றத்திற்கு காரணமாக இருக்கும், உங்களோட மாற்றத்திற்கு காரணமாக இருக்கும், மிகப்பெரிய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ஜாதகத்தை மட்டும் பார்த்தா பத்தாது. இது நம்ம தெளிவாக சொல்கிறோம். மிதுன ராசிக்காரர்களுக்கான ஒரு சிம்டம்ஸை தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். 0.1% தான் சொல்லியிருக்கோம். இன்னும் உள்ளே போனால் டீப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா உங்களோட ஜாதகத்தை ஃபஸ்ட் செக் பண்ணிட்டு அதை கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தகவல்களுக்கு கீழே கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். வேறு எந்த தகவலாக இருந்தாலும் ஜஸ்ட் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். கமெண்ட் செக்ஷன்லேயே கமெண்ட் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.